வணக்கம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி அவங்களுடைய ரைஃபிள்ஸ்க்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு யூஎஸ் நிறுவனத்துடன். அண்மையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் யூஎஸ் போயிருந்திருக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில ஆர்டரில் கையெழுத்திடுவார்ன்றது. அதே போல் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒரு கான்ட்ராக்ட்லையும் அவர் கையெழுத்திடுவார், இல்லைனா முதலீடை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதோடைய பாகமாக இப்போ இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய துப்பாக்கிகளுடைய ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 73,000 SIG 716 ரக துப்பாக்கிக்கான ஆர்டரை கொடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யூஎஸ் நிறுவனமான SIG SAR அப்படின்ற கம்பெனிக்கு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இது இப்போ ஒட்டுமொத்தமாக 1.45 லட்சம் துப்பாக்கிகளுக்கான ஆர்டர். இது அதாவது 2019ஆம் ஆண்டில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 72,000 துப்பாக்கிகள். ஸோ ஒட்டுமொத்தமாக 1.45 லட்சம் துப்பாக்கிகளுக்கான ஆர்டர் இப்போ இந்தியா கொடுத்துருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்விக்கி குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல், அமிதாப் பச்சன் முதலீடு செய்திருப்பதாக பிஸ்னஸ் டுடேயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்விக்கி IPO அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அமிதாப் பச்சன் ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக பிஸ்னஸ் டுடேயில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பிரபலமான ராம்டியோ அகர்வால், மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய சேர்மன் ராம்டியோ அகர்வாலும் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார் ஸ்விக்கியிலன்னு அதே பிஸ்னஸ் டுடே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. 40% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க IPO சப்ஸ்கிரிப்ஷனே ஒட்டுமொத்தமாக 150 மடங்கிற்கு மேலே ஆகியிருந்தது. இப்போ லிஸ்டிங் ஆகியிருக்கு. 40% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். LTI மைண்ட்ரி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுக்கு 378 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டாக்ஸ் ஆர்டர் போடப்பட்டிருந்தது. அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோர்ட் இப்போ கர்நாடகா ஹைகோர்ட் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த டாக்ஸ் ஆர்டருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க USA மார்க்கெட்டில் நுழையிறாங்க. ஒரு சப்சிடரியை அமைக்கிறாங்க. ஸ்கார்பியஸ் ட்ராக்கர்ஸ்ன்ற அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்தை அமைக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1390 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். தற்போதைய லெவலிருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிரானியூல்ஸ் இந்தியா குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் திடீர் ஆய்வு நடத்தி வராங்க ஹைதராபாத் ஆலையில் என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க CNBC TV 18ல். ரெலிகார் என்டர்பிரைஸஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. என்ன செய்தி? இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். கம்பெனியுடைய CFO ராஜினாமா செய்திருக்கிறாரு. இருந்தும் கம்பெனி இது குறித்தான அப்டேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வழங்கலன்றது தான் மின் பத்திரிகையில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ரெலிகார் என்டர்பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க இப்போன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லும்படி எந்த நிகழ்வும் இல்லை என்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க ரெலிகார் என்டர்பிரைசஸ். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஜெஃப்ரீஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஹோல்ட் ரேட்டிங், அப்கிரேடுக்கு பிறகு பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் 1450 அதிகம் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 1210 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். NBCC இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. போனஸ் குறித்தான செய்தி வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு 5% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்களுக்காக இந்த செய்தி, NBCC ஆகஸ்ட் 31ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது 5% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்தான செய்தி இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தாங்க. அவங்களும் சோனி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ சுமூகமாக முடிவுக்கு வருதுன்ற செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும். இப்போ சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 137 ரூபாய். UBS தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 180 ரூபாய். MK குளோபல் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150 ரூபாய். GMM ஃபாட்லர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 557 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 9.2% ஷேர்ஸ் கைமாறியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க.
பிடிஎஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 430 கோடி ரூபாய். பாரதி ஏர்டெலுக்கு யூபிஎஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 1595 ரூபாய். இண்டஸ் டவர்ஸ்க்கு யூபிஎஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 440 ரூபாய். வோடோஃபோன் ஐடியாவுக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 18 ரூபாய், இப்போ 19 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. கிம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 2% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 15.7 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதோடைய மதிப்பு 392 கோடி ரூபாய். ரோட்டோ பம்ப்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. யூஏஇலேருந்து அலி அண்ட் சன்ஸ் ஆயில் ஃபீல்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய். டாடா மோட்டார்ஸ் குறித்து மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க இப்போது சைனீஸ் நிறுவனமான ஆக்டிலான் பவர் சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேட்டரி பேக்ஸை வாங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பேட்டரி பேக்ஸை இப்போ சைனா நிறுவனம் கிட்டேருந்து வாங்க போகிறதாக மின் பத்திரிகையில் தகவல் சொல்லியிருக்காங்க. முன்னே அவங்க வாங்கிட்டு இருந்தது டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து. இப்போ சைனீஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றது அந்த செய்தியில் தெளிவுபடுத்தலை. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க விராட் கோலி முதலீடு செய்திருக்கக்கூடிய ஒரு காஃபி கம்பெனியில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருக்கோம். பத்திரிகையில் வந்தது. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜிஆர்எம் ஓவர்சீஸ் கிட்டேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்வாப்மேன் காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் 44% ஸ்டேக் வாங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வாப்மேன் காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கைவசம் இருக்கக்கூடிய அந்த பிராண்ட் தான் ரேஜ் காஃபி. இதில் தான் விராட் கோலி முதலீடு செய்திருக்கிற கிட்டத்தட்ட 3% நினைக்கிறாங்க. இப்போ 44% ஜிஆர்எம் ஓவர்சீஸ் அந்த கம்பெனியில் வாங்குறாங்க. பர்ன்ஸ்டைன் சில கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டிமார்ட்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 6300. ட்ரெண்ட் டாடா நிறுவனம் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8100 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பர்ன்ஸ்டைன் எதிர்பார்க்குற டார்கெட் 800. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவயானி இன்டர்நேஷனலுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 210. தேவயானி இன்டர்நேஷனல் கேஎஃப்சி பிஸா நடத்தக்கூடிய நிறுவனம் நினைக்கிறாங்க, சரி பார்க்க வேண்டும். சஃபயர் ஃபுட்ஸும் கிட்டத்தட்ட அதே தான். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 1700 ரூபாய். வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு இந்தியாவில் சில இடங்களில் மெக்டானல்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 700 ரூபாய். கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஆப்கானிஸ்தான் அரசு அவங்க மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. டாக்ஸ் நோட்டீஸ் போட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியன் அத்தாரிட்டிஸும் ஜிஎஸ்டி டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 10.5 லட்சம் ரூபாய். இப்போ ஆப்கானிஸ்தான் அரசு தரப்பிலிருந்தும் 1 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.